திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அரிஞ்சயா பகுதி 3. ராஜத் கேசி ஒருவனுக்குத்தான் தன்னை சுற்றி நிலவும் வளையத்தை உடைத்து கொண்டு உள்ளே வரும் உரிமையை தந்திருந்தான் கோவிந்தன். அவனது கருத்துக்களுக்கு மிகவும் மதிப்பும் அளித்தான். சேனாதிபதி புவனசிம்மனின் ஒரே மகன். ஒருவேளை கோவிந்தன் என்றாவது பட்டத்திற்கு வந்தால் ரஜத் கேசிதான் அவனது பிரதம அமைச்சராக இருப்பான். ரஜத் கேசி கோவிந்தனுக்கு உற்ற நண்பனாகவும் மெய்காப்பாளனாகவும் விளங்கினான். ஒருமுறை செஞ்சு காடுகளில் இருவரும் வேட்டையாடச் சென்ற பொழுது அங்கிருந்த செஞ்சு மலைஜாதி பெண் ஒருவளின் மீது கோவிந்தனின் கைகள் பட்டுவிட வெகுண்டெழுது அவனை கொல்ல வந்த செஞ்சு கூட்டத்தாரை தனி ஒருவனாகவே வாளை சுழற்றி விரட்டி அடித்து கோவிந்தனின் உயிரை காப்பாற்றியிருந்தான் ரஜத் கேசி. அழகான பெண்களையே தன்னை சுற்றி இருத்தி கொள்ளும் கோவிந்தன் கம்பீரமான லட்சமான ஆண்களை கூடிய வரையில் தன் அருகாமையில் சேர்த்து கொள்ள மாட்டான். ஆனால் ரஜத் கேசிக்கு மட்டும் விதிவிலக்கு. கோவிந்தனை போற்றி உயரமாகவும் கம்பீரமாகவும் ரஜத் கேசி காணப்பட்டாலும் கோவிந்தன் முகத்தில் நிழவும் மந்தகாச புன்னகை அவனிடம் காணப்படாது. எப்பொழுதும் கோபமும் கண்டிப்பும் மட்டுமே அவன் முகத்தில் குடிகொண்டிருக்கும். பெண்களை கண்டால் கோவிந்தன் வெண்ணையாக உருகுவது போல் ரஜத் உருகுவதில்லை. அவனை நெருங்க முயலும் பெண்களை உறுத்து பார்த்து அவர்களை எல்லையிலேயே நிறுத்தி வைத்து விடுவான். கோவிந்தன் தன் தேகத்தை அன்றாடம் அலங்கரித்து வர ரஜத் தனது வீரத்தையும் விவேகத்தையும் புஜபலத்தையும் அன்றாடம் அலங்கரித்து கொண்டு வந்தான். ரஜத் அருகே இருக்கும் பொழுது பெண்கள் கோவிந்தனை நெருங்கவே பயப்படுவர். எல்லாவற்றையும் விட இன்னும் ஒரு பெரிய வகையில் ரஜத் கோவிந்தனுக்கு உதவிகரமாக இருந்தான். கோவிந்தன் ஆண்டு அனுபவித்து கரும்பின் சக்கையாக தூக்கி எறியப்படும் பெண்களால் அவனுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாதபடி பார்த்து கொள்ளுவது ரஜத் கேசிதான். ஒருமுறை பிரமுகர் ஒருவரின் மகள் கோவிந்தரால் நிராகரிக்கப்பட தான் மன்னன் இந்திரனிடம் நீதி கேட்கப் போவதாக ஆர்ப்பாட்டம் செய்தபடியே போக எதிரே வந்த ரஜத் நிலைமையை புரிந்து கொண்டான். அந்த பெண்ணின் கூந்தலை பற்றி இழுத்துச் சென்றான். தன் புறவியில் ஊர் எல்லையில் இருந்த காட்டிற்கு அவளை தூக்கிச் சென்றவன் தன் கத்தியினை அவளது குரல் விலையில் வைத்தான். உயிரா நியாயமா? 2 வார்த்தைகளைத்தான் அந்த பெண்ணிடம் பேசினான் ரஜத். அவன் குரலில் ஒலித்த தீர்மானத்தைக் கண்டு நடுநடுங்கி போன அந்த பெண் உயிர் பிச்சை தாருங்கள் என்று 2 வார்த்தைகளை விடையாக கூறி தன் உயிரை காப்பாற்றி கொண்டு இல்லத்திற்கு போய் சேர்ந்தாள். அனைத்து விதங்களிலும் தனக்கு அனுகூலமாக செயல்பட்ட ரஜத் கேசியின் நட்பை உயர்வாக கருதினான் கோவிந்தன். இளவரசர் கொலுமண்டபம் வந்துவிட்டார். காவலன் ஒருவன் வந்து சொல்ல கோவிந்தன் மீண்டும் நிலை கண்ணாடியில் தன்னை ஒருமுறை பார்த்து கொண்டான். பிறகு அறையின் வாயிலை நோக்கி நடந்தான். ஒதுங்கி வழிவிட்டு நின்ற காவலர்களை கடந்து 2 அடி சென்றவன் மீண்டும் பின்பாகவே நடந்து அவனை புன்னகையுடன் நோக்கினான். யார் வந்து விட்டதாக சொன்னாய்? மீண்டும் சொல். குழைவுடன் கோவிந்தன் கேட்க காவலாளி தான் ஏதோ தவறு செய்து விட்டதாக உணர்ந்து மிடறு விழுங்கியபடியே தயங்கியவாறு சொன்னான். இளவரசர் வந்து விட்டதாக கூறினேன். பளார்! கோவிந்தனின் கரம் காவலாளியின் கன்னத்தை பதம் பார்த்தது. பிறகு ஒன்றுமே நடக்காதது போல் கொலுமண்டபத்தை நோக்கி நடந்தான் கோவிந்தன். இங்கீதத்துடன் பேசுவதற்கு எப்போது கற்றுக்கொள்ளப் போகிறாய் என்கின்ற பொருள்பட காவலனை பார்த்த ரஜத் கேசி கோவிந்தனை பின்தொடர்ந்தான். பின்னால் அவன் சென்ற சர்மிஷ்டா காவலனை பரிதாபமாக பார்த்தாள். ஒரே ஒரு அறைதானே, பரவாயில்லை. உன்னை ஆணாக படைத்த அந்த ஆண்டவனுக்கு நன்றி கூறு. நீ மட்டும் ஒரு பெண்ணாக பிறந்து கோவிந்தனின் கோபத்தை கிளறியிருந்தால் உனக்கு நடப்பதே வேறு. மனதிற்குள் கூறியபடி சர்மிஷ்டாவும் அந்த அறையை விட்டு வெளியேறினாள். ஒவ்வொரு புலவரும் மன்னனையும் அவனது மைந்தனையும் மெச்சி பாடி முடித்தவுடன் உப்பரிகையிலிருந்து சேடியர்கள் மலர்களை இருவரின் மீதும் தூவிக்கொண்டே இருந்தனர். அடுத்ததாக பாட வேண்டிய புலவர் தன் கையில் இருந்த சுவடியை கட்டியிருந்த நூலை பிரித்தபடியே மண்டபத்தின் மையப்பகுதிக்கு வர சரியாக சிம்ம நடையினை பயில்வித்து கொண்டு ஆர்ப்பாட்டத்துடன் அவைக்குள் பிரவேசித்தான் கோவிந்தன். அவனது தேக காந்தி சபையோரின் கண்களை கூசச் செய்ய அனைவரின் பார்வையும் அதுவரை அந்த வைபவத்தின் கதாநாயகனாக விளங்கிய அமோகவர்ஷனின் மீது இருந்து அகன்று கோவிந்தனின் மீது பதிந்தது. பாட்டை துவக்க இருந்த புலவரும் மெய்மறந்து கோவிந்தரின் ஒய்யார நடையினை ரசிக்கத் தொடங்கிவிட்டார்.
உப்பரிகையில் மலர் தூவிக்கொண்டிருந்த பெண்கள் கோவிந்தனை கண்டதும் உற்சாகம் மிகுந்து தங்களையும் அறியாமல் சிறிது மலர்களை அவன் மீதும் தூவி ஆர்ப்பரிக்க கோவிந்தன் அதை ரசித்தபடியே விஷமத்தனத்துடன் அவர்கள் பக்கமாக தன் பார்வையை நகர்த்தியபடி தனது இருக்கையை நோக்கி நடந்தான். இதை கண்ட அமோகவர்ஷனின் முகம் இருண்டது. வேண்டுமென்றே அரசவைக்கு தாமதமாக வந்து அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் தம்பியின் செயல் அண்ணனுக்கு புரிந்து போனது. உன் வருகையின் போது ஏற்பட்ட ஆர்ப்பாட்டத்தை விட எனது வருகையின் போது ஏற்படும் ஆரவாரத்தை பார் என்கின்ற செய்தியை அண்ணனுக்கு தந்துவிட்டோம் என்கின்ற திருப்தியில் அலட்சியத்துடன் தன் இருக்கையில் அமர்ந்து வலது காலினை மடித்து இடது தொடையின் மீது பதித்தான். அதற்குள்ளாக கவி பாடுவதற்கு தயாரான புலவர் அமோகவர்ஷனை நோக்க அவரை அப்பால் ஒதுக்கி போகும்படி சைகை செய்த கோவிந்தன் அவையோரை நோக்கினான். என் ஆருயிர் அண்ணனும் பட்டத்து இளவரசுமான அமோகவர்ஷனின் பிறந்த தினத்திற்கு எனது பரிசு இதோ என்று கோவிந்தன் தன் கைகளை தட்டினான். சர்மிஷ்டா குறிப்பிட்டிருந்த ரத்னதிவிகா மற்றும் ரூபமதி என்கின்ற நடன பெண்மணிகள் அங்கே தோன்றினர். அவர்கள் கைகளில் தட்டு ஏந்தி இருக்க 2 நவரத்தின கண்டாங்கிகள் அந்த தட்டுகளில் வைக்கப்பட்டு இருந்தன. இந்த நவரத்தின கண்டாங்கிகள் காமரூபத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டவை. தோள் பலம், என் அண்ணனின் வீரத்திற்கு என்னால் தரப்படும் பரிசு இவை. கோவிந்தன் அறிவிக்க அவன் குரலில் ஒலித்த எக்காலத்தை அவனை நெருங்கியவர்கள் உணரத் தவறவில்லை. சர்மிஷ்டாவும் தட்டுகளை ஏந்தி வந்த ரத்னதீபிகா மற்றும் ரூபமதியும் தங்களுக்குள் எழுந்த சிரிப்பை மிகவும் சிரமத்துடன் அடக்கி கொண்டனர். காமரூபத்திலிருந்து தெரிவிக்கப்பட்ட கண்டாங்கிகளா இவை? காம களியாட்டங்களில் கோவிந்தனுடன் ஒத்துழைப்பு தந்ததற்காக காமக்கிழத்திகளான ரத்னதீபிகாவிற்கும் ரூபமதிக்கும் கோவிந்தன் வீசியிருந்த ஆபரணங்கள் இந்த கண்டாங்கிகள். கோவிந்தனின் தாசிகளாக இந்த 2 பெண்களும் இந்த கண்டாங்கிகளை அணிந்து பலரும் பார்த்திருக்கின்றனர். ஏன், அமோகவர்ஷனுக்கே இது புலப்பட்டிருக்கும். அவனது கனல் உமிழும் பார்வையை கண்டாலே அது தெரிகின்றது. மனதிற்குள் நினைத்து கொண்ட சர்மிஷ்டா அமோகவர்ஷன் இதற்கு என்ன பதிலடி தரப்போகின்றானோ என்ற கவலையுடன் அவன் பக்கமாக நோக்கினாள். ரத்னதீபிகாவும் ரூபமதியும் தட்டுகளை ஏந்தி கொண்டு நடனமாடியபடியே அமோகவர்ஷனை நோக்கி ஊர்ந்தனர். ரத்னதீபிகா ஒரு கட்டத்தில் அபிநயம் பிடித்தபடியே தற்செயலாக கோவிந்தனின் கண்களை நோக்க அவன் கேலியான சிரிப்பினை உதிர்த்து அவளை நோக்கி கண் சிமிட்ட ரத்னா குறுநகை ஒன்றை பதிலாக தந்துவிட்டு தொடர்ந்து தன் நடனத்தை புரிய இந்த சங்கீத சிருங்கார பரிமாற்றங்களை காண தமரவில்லை அமோகவர்ஷன். ஒருமுறை தன் தம்பியை இகழ்ச்சியுடன் நோக்கியவன் மீண்டும் நடன மாதிரிகளின் பக்கம் கவனத்தை திருப்பினான். சரியாக மன்னனும் அமோகவர்ஷனும் வீட்டிருந்த மேடையின் படிகளில் ஏறுவதற்காக நடன மாதர்கள் இருவரும் தங்கள் கால்களை உயர்த்த அமோகவர்ஷன் தன் கையினை உயர்த்தி அவர்களின் முன்னேற்றத்தை தடுத்தான். நிறுத்துங்கள்! அமோகவர்ஷன் கோவிந்தனை ஒரு புழுவை பார்ப்பது போல் பார்த்தான். கோவிந்தா, உன் அன்புக்கு நன்றி. இந்த பரிசனை கொடுப்பதற்காகவா இத்துணை ஆர்ப்பாட்டங்கள்? நான் எப்போது கண்டாங்கிகளை அணிந்திருக்கின்றேன்? போர்க்களத்தில் சிம்மாதனம் செய்வதற்கு இந்த கண்டாங்கிகள் தடையாக இருக்குமே. இவை எனக்கு எதற்கு? போர்க்களத்தையே பார்த்திராத உன் போன்ற நளினமானவர்கள் அணிய வேண்டிய ஆபரணங்கள் இவை. நடன பெண்களே, இது அரச மண்டபம். இங்கே கேளிக்கைகளுக்கு இடமில்லை. உங்கள் ஆர்ப்பாட்டங்களை இளையவனோடு நிறுத்தி கொள்ளுங்கள். புலவர் பெருமானே, இனி நீங்கள் உங்கள் கவிதையை வாசிக்கலாம் என்று அமோகவர்ஷன் கூற ஓரம் கட்டப்பட்ட புலவர் மீண்டும் மைய மண்டபத்திற்கு வந்து தன் கவிதையை படிக்கத் துவங்கினார். விதிர்த்து போன ரத்னதீபிகாவும் ரூப்மதியும் மன்னரை நோக்கி அவசரமாக பணிந்துவிட்டு ஓடோடி சென்று மறைந்து விட்டனர். உதட்டில் மிளிர்ந்த குறுநகை மாறாமல் அமர்ந்திருந்தான் கோவிந்தன். உள்ளுக்குள் கனன்று கொண்டே இருந்த கோபத்தை தாளமாட்டாமல் தன் இருக்கையை விட்டு நீங்கி ரஜத்கேசியையும் ஷர்மிஷ்டாவையும் பார்த்துவிட்டு மெதுவாக அவையை விட்டு வெளியேறினான். அமோகவர்ஷன் பேச்சினால் மூண்டிருந்த கோபத்தின் உக்கிரமித்த விளைவுகளை தான் அன்று இரவு சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதை உணர்ந்த சர்மிஷ்டா கிலியுடன் கோவிந்தனை பின்தொடர்ந்தாள். வெளியேறுவதற்காக அமோகவர்ஷனின் அனுமதியை கோரும் வண்ணம் அவனை நோக்கினான் ரஜத்கேசி. அமோகவர்ஷனின் கண்களும் அவனை நோக்கின. வெட்கமாக இல்லை உனக்கு? மாபெரும் வீரன் நீ. ஒரு ஸ்திரீலோலனுக்கு போய் தாசனாக இருக்கின்றாயே என்கின்ற கேள்வி அமோகவர்ஷனின் பார்வையில் தொக்கி நிற்க ஒரு கணம் கலங்கி போய் நின்றான் ரஜத்கேசி. சுத்த வீரனான ரஜத் அமோகவர்ஷனின் பக்கம் இருந்தால்தான் அந்த வீரம் எடுபடச் செய்யும்.
சிறு வயதிலிருந்தே கோவிந்தனுடன் விளையாட்டுத் தோழனாக இருந்து அவன் மீது உண்மையான அன்பை செலுத்தி வந்த ரஜத்கேசிக்கு அவனை கழற்றி விட்டுவிட விருப்பமில்லை. அமோகவர்ஷனின் பார்வையை தவிர்த்தபடியே மண்டபத்தை விட்டு வெளியேறினான் ரஜத். கோவிந்தனின் கோபத்தை மட்டுப்படுத்த வேண்டி அவன் தோளில் ஊசலாடி அவன் முகவாயை வருடினாள் ஷர்மிஷ்டா. ஆவேசத்துடன் அவளை அப்பால் தள்ளினான் கோவிந்தன். அவளது கோபத்தின் வேகத்தால் தூக்கி எறியப்பட்ட புஷ்ப பந்தாக சர்மிஷ்டா அந்தரத்தில் மிதக்க நல்ல வேளையாக பின்னால் வந்த ரஜத்கேசி அவளை ஒரு கையால் லாபகமாக பிடித்து தரையில் நிறுத்தினான். அதை கண்டுகொள்ளாமல் அங்கு நின்ற தன் ரதத்தில் ஏறி சாரதியின் இருக்கையில் அமர்ந்து கோவிந்தன் ரஜத்கேசி என்று அலறினான். அவன் மறுவார்த்தை பேசாமல் ரதத்தில் ஏறி பெண் இருக்கையில் அமர்ந்தான். கோவிந்தனின் கோபத்தை மட்டுமல்ல, அவனுள் உறங்கிக் கொண்டிருந்த பௌருஷத்தையும் அமோகவர்ஷன் எழுப்பிவிட்டு இருக்க வேண்டும். மதன விளையாட்டுகளில் மட்டுமே நாட்டம் செலுத்தி வந்த அவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு ரதத்தை செலுத்துவதற்காக அமர்ந்திருக்கிறான். ரதத்தின் புறவிகளுக்கே அவன் சாரதியின் இருக்கையில் அமர்ந்திருப்பது புதிதாக தோன்றியிருக்க வேண்டும். அவை கனைத்தபடியே இப்படியும் அப்படியுமாக நெளிந்து குழப்பத்துடன் திரும்பி பார்க்க முயல அவற்றை அமோகவர்ஷனாக நினைத்து கோவிந்தன் சாட்டையை சுழற்றி வீசினான். புறவிகள் கதறிக்கொண்டே ஓடத் துவங்கின. முகத்தில் வெறி தாண்டவமாட கோவிந்தன் ரதத்தின் வேகத்தை அதிகரித்தபடியே இருந்தான். ரஜத்கேசி அவனை கட்டுப்படுத்த முயலவில்லை. தானாக கோபம் தனியும் வரை அவன் ரதத்தை செலுத்தி கொண்டே இருக்கட்டும். மாலை சாய்ந்து இருள் பரவும் வரையில் இன்னும் ரதத்தை செலுத்தி கொண்டேதானே இருந்தான் கோவிந்தன். ஆனால் அவனது கோபம் சிறிது சிறிதாக மட்டுப்பட்டு கொண்டே இருந்ததை உணர்ந்தான் ரஜத்கேசி. திடீரென்று மின்னல் வேகத்தில் பாய்ந்து சென்று கொண்டிருந்த குதிரைகள் சட்டென்று ஓரிடத்தில் நின்றுவிட ரதம் நின்றதுதான் தன் நிலைக்கு வந்தான் கோவிந்தன். ரஜத், குதிரைகள் ஏன் நின்றுவிட்டன? நாம் எங்கே இருக்கின்றோம்? கோவிந்தன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு ரஜத்கேசியை கேள்வியுடன் நோக்கினான். ரஜத்கேசியின் பார்வை கோவிந்தனை நோக்காமல் அவனையும் கடந்து எங்கோ வெறித்து கொண்டு இருந்தது. தன் நண்பனின் பார்வையில் வெளிப்பட்ட திகைப்புணர்ந்த கோவிந்தன், கோவிந்தா, நாம் நஞ்சன்கூடு மலைச்சாரல் அருகே நிற்கின்றோம். நமது குதிரைகள் ஓடாமல் இருப்பதற்கு காரணம் அதோ. ரஜத்கேசி சுட்டிக்காட்ட கோவிந்தன் அந்த திசையில் நோக்கினான். அவன் கண்கள் அதிர்ச்சியால் விரிந்தன. அங்கே 8 மலைக்காட்டு வாசிகள் சவமாக கிடந்தனர். அவர்களின் உடல்கள் நீலம் பாரித்து கிடந்தன. வெலவெலத்து போன கோவிந்தன் சாரதியின் இருக்கையில் பின்னால் தாவி ரஜத்கேசியின் பக்கமாக நின்று அவன் கருத்தை இறுக பற்றி கொண்டான். கோவிந்தனை அச்சுறுத்தும் ஒரே விஷயம் இந்த உலகில் ஏதாகிலும் இருக்குவே, ஆனால் அது மரணம் மட்டும்தான். முனைந்தது முனைப்பாடி. திருமுனைப்பாடி நாடு திருநாவலூர் மற்றும் விழுப்புரத்தின் சில பகுதிகளை கொண்டது திருமுனைப்பாடி நாடு. தன் அரண்மனையில் மன்னன் ராமதேவன் ராஜகுரு பேட்ராயர் சுவாமி வாசித்து கொண்டிருந்த சுவடிகளை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த சுவடி தொகுப்பின் கடைசி சுவடியை படித்து முடித்த பேட்ராயர் சுவாமி மங்களம் என்று கூறிவிட்டு சுவடிக்கட்டுகளை மீண்டும் வரிசைப்படுத்தி வெள்ளி நூலில் கட்டி மூடி ஒன்றை போட்டார். பிறகு அங்கிருந்து தங்கள் சுவடிக்கற்களை வைத்து எழுந்து நின்று மன்னனிடம் நீட்ட அதை அவன் பயபக்தியுடன் பெற்றுக்கொண்டான். அரசே, நீர் உத்தரவிட்டபடியே முன்னோரின் பெருமைகளை விவரிக்கும் சரித்திரத்தை வாக்தேவியின் அருளால் நிறைவேற்றிவிட்டேன். ராமபிரான் அவதரித்த ரகுகுல திலகர்கள் நீங்கள். கீர்த்தியுடனும் பலத்துடனும் நமது முனைப்பாடி பல ஆயிரம் ஆண்டுகள் திகழப்போவது திண்ணம். பேட்ராயர் கூற மன்னன் ராமதேவன் பேருவகையுடன் முனைப்பாடி சரித்திரத்தை பேசும் சுவடிகளை முக்காலியின் மீது வைத்துவிட்டு தன் இருக்கையில் அமர்ந்தான். பலே சுவாமி, மிகவும் அருமையாக உள்ளது உமது படைப்பு. இந்த சரித்திரத்திற்கு என்ன பெயர் வைக்கலாம்? ராமதேவன் கேட்ட அதே சமயம் அங்கே சலங்கை ஒலி கேட்டது. ராமதேவனின் பிரியமான புதல்வியான இளவரசி வீரநாராயணி அங்கே தோன்றினாள். ராஜகுரு பேட்ராயர் அவளை சிரிப்புடன் நோக்கினார். நல்ல சமயத்தில் தான் வந்துள்ளாய் வீரநாராயணி. மன்னா, முனைப்பாடி சரித்திர தொகுப்புக்கு நமது இளவரசியாரையே பெயரிடச் சொல்லலாமே. ராஜகுரு கூற ராமதேவன் தன் மகளை புன்னகையுடன் நோக்கினான். நாராயணி, நமது முனைப்பாடி முன்னோர்களின் சரித்திரத்தை இவர் தொகுத்துள்ளார். நம் ராஜகுரு அதற்கு தகுந்த பெயரை யோசித்து கொண்டிருந்தார். உனக்கு ஏதாகிலும் யோசனை தோன்றுகிறதா பார்.
வீரநாராயணி ஒரு கணம்தான் யோசித்தாள். தனது இனிமையான குரலில் உடனேயே பெயர் ஒன்றை தந்தாள். தந்தையே, சீர்மல்கும் முனைப்பாடி. எப்படி இருக்கின்றது இந்த பெயர்? சீரும் சிறப்புமாக நம் நாடு விளங்குவதற்கு அடையாளமாக இப்பெயரை இட்டால் என்ன? வீரநாராயணி கேட்டாள். சீர்மல்கும் மாய்ப்பாடி கண்ணனின் பரம பக்தி அவள். இந்த பெயர் அவளது சிந்தையில் உதித்ததில் வியப்பென்ன இருக்க முடியும்? ராஜகுரு அவளையே ஆச்சரியத்துடன் பார்த்தார். மன்னா, உமது திருமகளின் அறிவு கூர்மையைக் கண்டு நான் மட்டுமல்ல, இந்த நாட்டின் பிரஜைகள் அனைவருமே பெருமிதம் கொள்கிறோம். ஒரு பெரிய சக்கரவர்த்தினியாக சாம்ராஜ்யத்தினை பரிபாலனம் செய்யும் திறமை நம் இளவரசியிடம் உள்ளது. நெகிழும் குரலில் ராஜகுரு கூற, மன்னன் ராமதேவன் பெருமையுடன் தன் மகளை நோக்கினான். நன்று கூறினீர் சுவாமி. என் கவலையெல்லாம் வீரநாராயணியின் அழகுக்கும் அறிவுக்கும் ஏற்ற தகுதியான மணாளன் அவளுக்கு கிடைக்க வேண்டுமே என்பதுதான். அறிவும் அழகும் சேராது என்பார்கள். என் மகளிடம் இரண்டுமே அதிகமாக உள்ளது, மன்னன் கூறினான். அதோடு வாய்த்துடுக்கும் அதிகம் சேர்ந்துள்ளே. அங்கேதான் பிரச்சனையே ஆரம்பம். சிரித்தபடியே அங்கே தோன்றினான் ராமதேவனின் தம்பி ரவிதேஜன். ரவிதேஜன் பிறந்த பொழுதே அவனை இன்று அவர்களது தாய் கனகமணி இறந்துவிட, ரவிதேஜனை ராமதேவனும் அவனது மனைவி ஹேமாம்பாவும் தான் வளர்த்து வந்தனர். ரகுகுலத்தின் புதிய வரைவான அவனுக்கு ரவிதேஜன் என்று பெயர் சூட்டியதே ராமதேவன் தான். ரவிதேஜன் பிறந்த 3ஆம் ஆண்டே வீரநாராயணியும் பிறந்து விட்டாள். சிற்றப்பன் மகள் என்பதை விட அண்ணன் தங்கை போல்தான் இருவரும் வளர்ந்தனர். வீரநாராயணி தனது சிற்றப்பனை கேலியுடன் நோக்கினாள். ஆம், எனக்கு வாய்த்தொடுக்க அதிகம்தான். நாளை என் சிற்றப்பனின் மனையாள் என்னுடன் எதிர்வாதம் செய்ய வந்தால் எனக்கு தற்காப்பு தேவை என்பதால் தான் என் துடுக்குத்தனத்தை வளர்த்து வருகின்றேன்.